வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான ஹீட்டை குறைச்சி நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய நன்னாரி சிரப் எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நன்னாரி சிரப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் நன்னாரி வேர், 750 கிராம் சுகர், ஹாஃப் லெமனோட ஜூஸ். இந்த நன்னாரி வேரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வேர் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த வேர் நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான ஹீட்டை குறைச்சி நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீட்டுனால நமக்கு வர்ற ஸ்கின் ப்ராப்ளத்தையும் யூரினரி இன்ஃபெக்ஷனையும் கூட சரி செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நன்னாரி வேரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வேரில் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும், அதனால இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த வேரை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்கறதுனால மிக்சியில் நுணுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேரை நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணாமல் இந்த மாதிரி கரகரப்பாக நுணுக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 1/2 லிட்டர் தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துட்டு மூடி 24 மணி நேரம் நல்லா ஊற விடணும். 24 மணி நேரம் கழிச்சு பாருங்க, ஓப்பன் பண்ணும் போதே அந்த நன்னாரி சிரப்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த வேர்ல இருக்க எசன்ஸ் எல்லாம் தண்ணியில நல்லா இறங்கி தண்ணியோட கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அடுத்து இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி காட்டன் ஃபில்டர், அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த வேரில் இருக்க நன்னாரி சிரப் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம டீ ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி காட்டன் ஃபில்டரே யூஸ் பண்ணுங்க. அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு மிதமான தீயில் லைட்டாக ஹீட் ஆனோன்னு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த நன்னாரி சிரப்பை ஆட் பண்ணிடலாம். இது கூட 3/4 கிலோ சுகரை ஆட் பண்ணி நல்லா கரைய விடணும். சப்போஸ் நீங்கள் ஸ்வீட்னஸ் கம்மியாக குடிப்பீங்கன்னா 1/2 லிட்டர் நன்னாரி சிரப்புக்கு 1/2 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே வரணும்னா ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே மிதமான தீயில் நல்லா கொதிக்க விடணும். இந்த நன்னாரி சிரப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி பதம் வர்ற அளவுக்கு காய்ச்ச தேவையில்லை. இந்த மாதிரி நுரைச்சி வருது பாருங்க, இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இந்த சிரப் கூட ப்ரிசர்வேட்டிவ்காக 1/2 எலும்புச்சம்பளத்தோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எலும்புச்சஞ்சாறு பிழிஞ்சு விடுறதுனால இந்த நன்னாரி சிரப் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சுகர் சிரப் நுரைச்சி வர்ற பதம் பார்க்க தெரியலேன்னா கரண்டியில் இந்த மாதிரி ட்ராப் விட்டு பாருங்க. அந்த ட்ராப் கொஞ்சம் ஸ்லோவாக விழும். அப்படி இல்லைன்னா கையால் தொட்டு பாருங்க. இந்த மாதிரி பிசுக்கு பதம் இருந்துச்சுன்னா அதுதான் சரியான பதம். இந்த சிரப்பில் நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமையே நன்னாரியோட நேச்சுரலான கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதை அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்க, இந்த சிரப் நல்லா ஆறிடுச்சு. பார்க்குறதுக்கு நமக்கு தேன் மாதிரியே இருக்குது. முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்க. இந்த நன்னாரி சிரப்பை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 6 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஹோம்மேட் நன்னாரி சிரப் தயாராகிடுச்சு. அடுத்து இந்த நன்னாரி சிரப்பை யூஸ் பண்ணி நம்ம சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் 2 குழிக்கரண்டி அளவு நன்னாரி சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 எலும்புச்சம்பளத்தோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். அடுத்து இது கூட ஒரு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிட்டு கடைசியாக இதில் 2-3 ஐஸ் கியூப்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஐஸ் கியூப்ஸை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட நார்மல் வாட்டர் ஆட் பண்ணாமல் நல்லா சில்லுன்னு ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு நன்னாரி சர்பத் தயாராகிடுச்சு. கடையில் வாங்குகிற நன்னாரி சிரப்பில் பார்த்தீங்கன்னா அதிக குவான்டிட்டியில் சுகர் சிரப்பு தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நன்னாரி ஜூஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே ஃபுட் கலரும் ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல்.
அதனால இனிமே எல்லாரும் நன்னாரி சிரப்பை கடையில வாங்காம நம்ம கையாலேயே இந்த மாதிரி எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் ஃபுட் கலரும் ஆட் பண்ணாம வீட்லேயே ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியான முறையில செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.